அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்டேட்டில் தமிழ்நாட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனாக க்ளோஸ் பண்ணிட்டோம். மற்ற மாநிலங்களில் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இனிமே எப்போ வேணாலும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலாம். சில இடத்துல வந்து ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் போயிட்டுருக்கும். ஒரு வேளை ரீ எக்ஸாம் நடத்தினாங்கன்னா எக்ஸாம் நடத்தின அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டோடைய சென்டருடைய எக்ஸாம் முடித்து அதோடய ரிசல்ட் வர வரைக்கும் கொஞ்சம் காத்திருப்பாங்க இருக்கலாம். இனிமே நாம் ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை பற்றி நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய மாணவர்களுக்கு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி இந்த வருஷம் எம்பிபிஎஸ் எப்படியாவது ஜாயின் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நோக்கத்தில் இந்த ஜேர்னி போயிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு டாபிக் பற்றி பேச முடிவு பண்ணுறோம். எப்படி பிளான் பண்ணுறோன்னா ஒரு 3 வீடியோவாக சரிபாகமாக பிரித்து மார்க் அடிப்படையில் என்னென்ன வாய்ப்புகள்லாம் தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியா முழுவதுமோ எங்கெல்லாம் எப்படியான வாய்ப்புகளில் எவ்வளோ செலவின தொகையில் எந்த கேட்டகரியில் படிக்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். இது கன்சிஸ்டிங்காக ஒரு 3 or 4 பார்ட் வீடியோ வச்சுக்கலாம். ஸோ நான் முதல்ல எடுத்துக்கிற வீடியோ வந்து மார்க் அடிப்படையில் தமிழ்நாட்டில் தோராயமாக எத்தனை மாணவர்கள் இருப்பாங்க, அவங்க என்னென்ன ஆப்ஷனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஆப்ஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கிற ரைட்டு அதில் சில தவறுகளை செய்து கடந்த வருடம் எம்பிபிஎஸ்லேருந்து பிடிஎஸ் போன மாணவரே இருக்கிறாங்க. எம்பிபிஎஸ் கிடச்சி அடுத்த ரவுண்டில் பிடிஎஸ்க்கு போய் திரும்ப எம்பிபிஎஸ்க்கு வந்து அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு தெரியுன்றதை யோசிக்கிறத விட கொஞ்சம் தான் தெரியும், பட் முழுமையாக தெரிந்த ஒருவரோட நபரோடு தொடர்ந்து ட்ராவல் பண்ணி அந்த அட்மிஷனில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடித்து அட்மிஷனை வாங்குறதுக்கான முயற்சி தான். ரைட். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் சீரியஸ் ஆஃப் மார்க் அடிப்படையில் எந்த மாதிரியான எம்பிபிஎஸ் அடிப்படை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறது. நான் 2-3 கேட்டகரியாக பார்த்தா 450 இருந்து அதற்கு மேலே எடுத்த மாணவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பை இந்த வீடியோவில் கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ 450 500, 550, 600, 650 இந்த மாதிரிலாம் கணக்கெடுக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளோ மாணவர்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அடிப்படையில் ஒன்று நான் சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு கையில் எடுத்துக்கிறது 550 மதிப்பெண்ணுக்கு மேலே தமிழ்நாட்டில் தோராயமாக, இதெல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தோராயமான மதிப்பீடு தாங்க. இதில் சேஞ்சஸ் இருக்கலாம், அதனால் அதை வரி பண்ணாதீங்க. ரொம்ப சீரியஸ் தான் எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கிற பட்சத்தில் இதை வந்து நேரில் வந்து கிளாரிஃபை பண்ண பாருங்கள், சரிங்களா? ஸோ நமக்கு வந்து ஒரு 550 மார்க் எடுத்த நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்களுடைய இல்லை ஆல் இண்டியா டோட்டலாக ரேங்க்னு ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா, அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10,200 பேர். ஒரு தோராயமான கால்குலேஷன் லாஸ்ட் இயரோட இருக்கிற தமிழ்நாட்டுடைய ஸ்டூடெண்ட் கணக்கு எடுத்துட்டோம்னா ஒரு 550க்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் ஒரு 600 700 மாணவர்கள் இருக்கலாம் அப்படின்றது என்னோடய கணிப்பு. இதில் ஓசி கேட்டகரி மாணவர்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி 500 மார்க்குக்கு மேலே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்தியா முழுவதும் இருக்கிற மாணவர்கள் ஒரு 50,000 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஒரு 50,000 ரேஞ்சில் மாணவர்கள் இருக்கிறாங்க. அதில் தமிழ்நாட்டில் 500க்கு மேலே அப்படின்னு மொத்தமாகவே பார்க்கும்போது ஒரு 2,600 ஸ்டூடெண்ட்ஸ் வரையும் இருக்கலாம் அப்படின்னு மொத்தமாக எதிர்பார்க்குறோம். ஸோ 2,600 ஸ்டூடெண்ட்ஸு டு 2,800 ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ, மேபி 3,000 வரை கூட இருக்கலாம், லோயராகவும் இருக்கலாம், நெக்ஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரைட். ஸோ அதே போல் ஒரு 500 வரைக்கும் மேலே மொத்தமாக வந்து இந்தியா முழுவதும் 50,000 மாணவர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 2,500 3,000 மாணவர்கள் இருக்கலாம்னு ஒரு கணக்கு. அதே மாதிரி 450 மதிப்பெண்ணுக்கு மேலே இந்தியா முழுவதும் டோட்டலாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 1 அது கிட்டத்தட்ட 1,10,000 மாணவர்கள் மொத்தமாக இந்தியா முழுவதும் மாணவர்கள் இருக்கிறாங்க, சரிங்களா? அதாவது 450 மதிப்பெண்ணுக்கு மேலே. அப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டாவுக்கோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கோ கவர்மெண்ட் கோட்டா சீட்டை எடுத்துக்கிறதுக்கான மார்க்கில் அடிப்படையில் இருக்கிற மாணவர்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட வந்து ஒரு 7,500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கணிப்பாக இருக்குது. ஒரு 7,500 மாணவர்கள் இருக்கின்றப்போ ஒரு ஓசி கேட்டகரி மாணவர், பிசி, எஸ்சி கேட்டகரி, எஸ்சிஏ கேட்டகரி, பிசிஎம் இந்த மாதிரிலாம் கம்பைன்டு கேட்டகரியில் இந்த மாணவர்கள்லாம் வரலாம் அப்படின்னு 7,600 மாணவர்கள் எடுக்கிறோம். சார் அப்போ என்னதான் சார் இந்த வீடியோவில் சொல்ல வரீங்க, என்னோட மதிப்பெண் இந்த வேல்யூ, அப்போ இந்த கேட்டகரிக்கு நான் வெயிட் பண்ணலாமா சார் அப்படின்ற வீடியோவில் தான் இதில் கவர் பண்ண பார்க்குறோம். ஒரு கால்குலேஷன் சொல்லிட்டோம், இவ்வளோ மாணவர்கள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டோம். அதை பொறுத்து இதில் எப்படி காம்படிஷன் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஒரு 550 மதிப்பெண் மேலே இருக்கிற எனி கம்யூனிட்டி ஆர் எனி கேட்டகரி, எனி கம்யூனிட்டி பிலாங்ஸ் டு ஓசி, பிசி எல்லாருமே ப்ரிஃபரபிளி கவர்மெண்ட் கல்லூரிக்கு பொருத்தமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பார்க்குறேன், சரிங்களா? இருக்கிற கவுண்ட்டும் இதையும் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜோனில் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதே போல் அந்த இதில் இருக்கிற மாணவர்கள் தவறு பண்ணாமல் ரொம்ப கவனமாக கவுன்சிலிங் ஹேண்டில் பண்ணணும். தெரியாத மாணவர்கள் தெரிந்த யாராவது ஒருத்தரை
டெக்னிக்கலாக நல்ல சவுண்டாக இருக்கிற அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் கூட இருக்க சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு 500+ மார்க் இருக்கிற ஒரு மாணவர் ஓசி கேட்டகரியாக இருந்தால் மேபி ஒரு வேளை கவர்மெண்ட் கல்லூரிக்கு பொருத்தம் இல்லாமல் செல்ஃப் ஃபினான்சிங்கோ இல்லை ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியிலோ இருக்கிற கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் பொருத்தமாக ஓசி கேட்டகரி இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். அதே மாதிரி பிசி கேட்டகரியுமே கவர்மெண்ட் காலேஜில் சில மார்க்குக்கும் இல்லை கவர்மெண்ட் கோட்டாயின் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் டாப் ரிப்போர்ட்டட் காலேஜ் லைக் பிஎஸ்சி, கேஎம்சிஹெச், வேலம்மாள் இந்த மாதிரிலாம் டார்கெட் பண்ணி எடுக்க முடியும்னு நான் யோசிக்கிறேன். டாப் ரிப்போர்ட்டட் காலேஜஸ் எடுக்கலாம். அதே மாதிரி எம்பிசி கம்யூனிட்டியும் கொஞ்சம் சேஃபாக கவர்மெண்ட் காலேஜுக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். ப்ளஸ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வந்தாலும் கவர்மெண்ட் கோட்டாக்கில் வரலாம். பட் ரீஅலாட்மெண்ட்லேயும் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் கவுன்சிலிங் ஹேண்டில் பண்ணுற விதம் தான் பதட்டம் இருக்குது. யூ ஆர் கான்ஃபிடன்ட் வித் யுவர் அலாட்மெண்ட். எனக்கு எல்லாம் கிளியராக இருக்கேன், எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் ஓகே. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் பண்ணுறதே சரியான எனக்கு தெரியலை அப்படின்னு இருக்கவங்க கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் இந்த மாதிரி ஒரு நம்பி இருக்கணும்னு நினைக்கிறத விட இந்த துறையை சார்ந்து இருக்கிறவங்களும் நம்பிடுங்க. அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரி ஆல் இண்டியா கோட்டாவிலையும் நீங்கள் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரிக்குள்ளே வரலாம். இல்லை தமிழ்நாட்டிலே இருக்கிற கவர்மெண்ட் காலேஜுக்கு கூட கவர்மெண்ட் கோட்டாக்குள்ளே கவர்மெண்ட் காலேஜுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக 500 மதிப்பெண் மேலே இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக அதை பற்றி யோசிக்கலாம். ரைட். அதே மாதிரி 450லேருந்து 500 மதிப்பெண் இருக்கிற மாணவர்களுக்கு கவனமாக ஓசி கேட்டகரி இருக்கிற மாணவர்கள் ஒரு வேலை மேனேஜ்மெண்ட் கோட்டா பற்றி யோசிக்கலாமோ இல்லை கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பற்றி யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக சொல்லுங்கள், அதை பற்றி யோசிக்கலாம். பிசி கம்யூனிட்டி அண்டு பிசி கேட்டகரி ரைட், பிசி கேட்டகரி கம்யூனிட்டி 450லேருந்து 500 மதிப்பெண் இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு பிளான் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் டாப் ரெப்யூட்டட் காலேஜ் ஆர் எனி கேட்டகரி ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோட்டா கேட்டகரி காலேஜஸ் செல்ஃப் ஃபினான்சிங் அண்ட் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கூட எனக்கு பக்கத்துலேயே இருக்குங்க சார் போகலாம். அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற மாணவர்களுக்கு இது பொருத்தமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இது மாதிரி கேட்டகரிஸ் இருக்கிற மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக இருக்கிற அடிப்படையில் வச்சு கவர்மெண்ட் கோட்டாயின் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி நாம் கைட் பண்ணி அதை அட்மிஷன் வாங்குவதற்கான ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதுதான். இது இல்லைன்னா அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் போகணும். பட் எஸ்சிஎஸ்டி கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் நம்ம கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதா சொல்லிட்டாங்க. பட் மேனேஜ்மெண்ட் கோட்டா பொருத்தமாக இருக்கிற ஒரு மார்க்கு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டாலே சீட் வாங்கிட முடியுன்றது உங்களுக்கு தெரியறது இல்லை. பட் கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குன்னு அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் கட்டாக சொல்கிறேன். டியூ டு த மைனாரிட்டி ஈவன் இந்த வருஷம் இன்னாங்க ஆப்ஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஏற்படும். என்னன்னா இருக்கிற மாணவர்கள் மிக லக்கியஸ்ட் பர்சன், அவங்க சூப்பரான சான்சஸ்லாம் இருக்குது. அடுத்தது வீடியோவில் இதை பற்றி சொல்லலாம். மார்க் அடிப்படையில் இது ஒரு வெர்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். வில் பி கன்சிஸ்டிங் ஆஃப் 4 வீடியோ. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த ரேஞ்ச் ஆஃப் இருக்கிற மார்க்குகளில் எங்கேயாவது எம்பிபிஎஸ் படிக்கணும், பிடிஎஸ் படிக்கணும், இங்கே இல்லைனாலும் இந்த உலகத்தில் எங்கேயாவது தேடி எம்பிபிஎஸ்சி மட்டுமே படிச்சிடணும் அப்படின்றது எனது இலக்கு மட்டுமல்ல, என்னுடைய சார்ந்த பேரண்ட்ஸ் ஈவன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே டாக்டர் ஆகணுன்ற மிகப்பெரிய நோக்கம் மட்டும்தான். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தெரிஞ்ச இதை சார்ந்து தேடிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.